பாகிஸ்தான் பிரிந்த போது இந்த நாடு மதச்சார்புள்ள நாடு, அரசாங்கத்திற்கு மதம் சொந்தம், இஸ்லாம வழியில் தான் இந்த அரசு நடக்கும் என்று மதசார்புற்ற நாடு என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். அறிவித்த நாட்டில் இஸ்லாமிய நாடாகிவிட்டது. ஆனால் இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில், ஹைதராபாத்தில், பீகாரில், மகாராஷ்டிரத்தில், மும்பையில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்லாமியர்கள் இந்த மண்ணிலே இருக்கிறார்களே. இவற்றையெல்லாம் மறந்துவிட்டு இது இந்து தேசம் என்று அறிவிக்க வேண்டும் என்று அன்றைக்கு ஆர்எஸ்எஸ் குரல் எழுப்பிய போது, ஆர்எஸ்எஸ் சார்பில் அரசியல் நிர்ணய சபையில் இருந்தவர்கள் ஷியாமா பிரசாத் முகர்ஜி போன்றவர்களெல்லாம் குரல் எழுப்பிய போது, அம்பேத்கர் சட்டத்தினுடைய வரைவு தலைவராக இருந்த போது KT ஷா என்கின்ற உறுப்பினர் தான் எழுந்து சொன்னார், மதச்சார்பின்மை என்கிற வார்த்தையை நாம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னபோது அம்பேத்கர் சொன்னார், அதற்கு பதிலளித்தார், பாகிஸ்தான் பிரிந்து விட்டு அந்த அரசியல் சட்டத்தில் அது ஒரு மத சார்புள்ள நாடு, இஸ்லாம் அவருடைய அரசு மதம் என்று அறிவித்து விட்டார்கள். நாம் அப்படி அறிவிக்கவில்லை, அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி அறிவித்தால் உலக நாடுகள் நம்மை பார்த்து சிரிக்கக்கூடும். ஏனென்றால் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அரசியல் சட்டத்தினுடைய எல்லா பிரிவுகளிலேயும் மதச்சார்பின்மை இருக்கிறது. அரசியல் சட்டத்தினுடைய 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் பிஃபோர் லா. அரசியல் சட்டத்தினுடைய 15வது பிரிவு, மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இருப்பிடத்தின் பெயரால் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. இப்படி அரசு மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால் உயர்வு தாழ்வு காட்டக்கூடாது என்கிற சரத்துக்கள் 25 இருக்கிறது, 26 இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் செக்யூலர் ஸ்டேட் என்று பல பிரிவுகளில் வார்த்தையே இருக்கிறது. எனவே அதை வெளிப்படையாக நாம் சொல்லி உலக அரங்கிலே நாம் அப்படி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை சொல்ல வேண்டிய அளவுக்கு மோசமானவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வருவார்கள் என்று நான் நம்பவில்லை என்றார். I did not foresee such a bad element will come to power என்று சொன்னார். நாடாளுமன்றத்தில் சொன்னப்ப சத்தம் போட்டாங்க. பேட் எலிமெண்ட் எங்களை எப்படி சொல்றாங்க? ஐயா நான் சொல்ல, அம்பேத்கர் அவங்க சொல்லியிருக்காரு, போய் அவர் கேளு. இன்னொரு அழகான வார்த்தையை சொன்னார். அரசியல் சட்டம் எழுதப்பட்ட போது ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனி குழுக்களை அமைத்தார்கள். அட்வைசரி கமிட்டி, சப் கமிட்டி. அரசியல் சட்டத்தினுடைய வரைவு குழுவிலேயே தனித்தனி குழுக்கள். அதில் சிறுபான்மை மக்களுடைய நலத்தை பேண வேண்டும் என்பதற்காக ஒரு குழு. அந்த குழுவுக்கு யார் தலைவர்? சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைவர். அந்த குழுவில் இடம்பெற்றவர்கள் யார்? பண்டித ஜவஹர்லால் நேரு. அந்த குழுவில் இடம்பெற்ற இன்னொருவர் யார்? பிறகு ஜனாதிபதியாக வந்த அரசியல் நிர்ணய சபையுடைய தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத். இன்னொருவர் யார்? அரசியல் சட்டத்தை எழுதிய டாக்டர் அம்பேத்கர். இன்னொருவர் யார்? KM முன்சி. அரசியல் சட்டத்தினுடைய தலைவர், அந்த வரைவு குழுவினுடைய மைனாரிட்டி கமிட்டியினுடைய தலைவராக சர்தார் வல்லபாய் பட்டேல். அவரே இருந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறார். என்ன சொல்லுகிறார்கள், என்ன பேசுகிறார்கள் என்றால், அம்பேத்கர் பயன்படுத்திய அருமையான வார்த்தை அதில் இருக்கிறது. டெமோக்ரசி என்று சொன்னால், ஜனநாயகம் என்று சொன்னால் பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவது. அப்படி பெரும்பான்மை மக்கள் ஓட்டு போட்டு ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக அரசியல் சட்டம் எழுதப்பட்டிருக்கிறது, தேர்தல் கமிஷன் இருக்கிறது. ஆனால் இந்த சிறுபான்மை மக்களுடைய உரிமை இருக்கிறது, இது ரிவர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் டெமோக்ரசி. எண்ணிக்கையிலே அதிகமாக இருக்கிறோம் என்கிற காரணத்திற்காக சிறுபான்மை மக்களை நசுக்க கூடாது, அவர்களுக்கு உரிமையை பாதுகாக்கிறோமே, அதுதான் உண்மையான ஜனநாயகம். இது ஜனநாயகத்துக்கு இன்னொரு பக்கம். மெஜாரிட்டி கிடையாது. டெமோக்ரசி மெஜாரிட்டேரியன் ரூல் தான். ஆனா டெமோக்ரசிங்கிறதுக்குள்ள அந்த டெமோக்ரசி கீழே இருக்கிற சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு நாம் ஏற்படுத்துகிற அமைப்பு இருக்கிறது, அதுதான் உண்மையான ஜனநாயகத்தினுடைய இன்னொரு பக்கம். அந்த பக்கத்திற்காக நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை சர்தார் பட்டேல் முன்மொழிந்தார். அப்படி முன்மொழிந்த போது அவர் என்ன பேசினார் என்பதை நான் நாடாளுமன்றத்தில் கோட் பண்ணேன். இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், இந்துக்கள் இருக்கிறார்கள், பழக்க வழக்கங்கள் வேறு. இந்தியாவை நாடு இல்ல துணை கண்டம் சொன்ன, அதுக்கே கோச்சுட்டான் அங்க இருக்கவன். இந்தியா இஸ் நாட் எ நேஷன், இட் இஸ் சப் கான்டினென்ட். இந்தியா ஒரு தேசம் அல்ல, இது ஒரு துணை கண்டம். அதையே தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் வடநாட்டில். உடனே அதுக்கு ஒரு கான்ட்ரவர்சி, ராஜா நாடே இல்லைன்னு சொல்லிட்டார். நான் சொல்லையா, நேரு சொல்லியிருக்காரு. என்ன காரணம்? சென்னையிலே கட்டிருக்கிற வேட்டி மணிப்பூர்ல இல்ல, அவன் போட்டிருக்க குர்தா நம்ம ஊர்ல இல்ல, நம்ம சாப்பிடுற இட்லி தோசை அங்க இல்ல, அவன் சாப்பிடுற பானிபூரி இங்க இல்ல. மணிப்பூர் உணவு வேற, உடை வேற, பழக்க வழக்கம் வேற. தென்னாட்டில் திருமணங்கள் எல்லாம் 7 மணி நடக்கணுமா, 12 மணிக்குள்ள முடியுமா, நல்ல நேரமா.
கேட்டு பாருங்க, வடநாடு எல்லாம் சாயங்காலம் நடக்கும், இருட்டில் நடக்கும். அப்ப உணவு முறை வேற, பழக்க வழக்கங்கள் வேற, பண்பாடு வேற, உடை வேற, இத்தனை வேறுபாடுகள், சாதி வேற, மதம் வேற, மொழி வேற, இத்தனை வேறுபாடுகளை கொண்ட ஒரு தேசத்தை துப்பாக்கியின் கீழ் அடக்குமுறையிலே ஒரு இந்தியாவாக, ஒரு தேசியமாக கட்டமைத்தார்கள் வெள்ளைக்காரர்கள். வெள்ளைக்காரன் போயிட்டான், வெள்ளைக்காரன் போயிட்டான். இன்னும் சொல்ல போனா வெள்ளைக்காரன் போகும்போது என்ன நடந்தது நான் பல கூட்டங்களை சொல்லியிருக்கிறேன். 1946 கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்துடைய பிரதமராக வந்து விட்டார். இரண்டாம் உலகப் போர் முடிந்து இரண்டாம் உலகப் போரில் பாசிச சக்திகளை அடக்கிய வின்சென்ட் சர்ச்சில் தோற்கடிக்கப்பட்டார். தேர்தல் அதனால நடக்கும். கிளமெண்ட் அட்லி வந்ததற்கு பிறகு இனிமேலும் இந்தியாவை ஆளக்கூடாது, ஆள முடியாது. சுதந்திர போராட்டம் உச்சத்திற்கு வந்து விட்டது, ஓங்கி ஒலிக்கிறது. அடக்குமுறை இனிமேல் அங்கே பலிக்காது. எனவே சுதந்திரம் கொடுத்து விடலாம். ஆனால் அங்கே இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறது. மொழி வேறு, கலாச்சாரம் வேறு, பண்பாடு வேறு. இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், ஜைனர்கள் இருக்கிறார்கள், பௌத்தர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை மக்களாக இந்துக்கள் இருக்கிறார்கள். இந்துக்களுக்கு தலைமை தாங்குகின்ற RSS ஒரு அபாயமான அமைப்பாகவும் இருக்கிறது. எனவே சுதந்திரம் கொடுத்து விட்டு வந்துவிட்டால் அந்த நாடு சிறந்து போய்விடும். அப்ப அவர் சொன்னார், இப்ப கொடுக்காதீங்கன்னு சொன்னார் வின்சென்ட் சர்ச்சில் ஒரு தடவை நாடாளுமன்றத்தில். என்ன சொன்னார்னா, தி பீப்புள் ஆர் நாட் கேப்பபிள் டு ரூல் தி கண்ட்ரீஸ், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ஆர் not competent to rule the countries. சொன்ன வார்த்தையை சொன்னா தப்பா போடும். most of the peoples are free booters, rascals, எல்லாம் முட்டாளா இருக்கான், அறிவாளியா, ஒரு பை கூட ரூல் இல்ல. நேரு இருக்காருனாங்க, காந்தி இருக்காருனாங்க, எல்லாம் எங்க படிப்பு படிச்சுட்டு இங்க இருந்து போனதால இருக்காங்க, அவங்கள நம்பலான்னு. அப்போ சுதந்திரம் வருவதற்கே தகுதி இல்லாத நாடு என்று சொன்ன நேரத்தில் கிளமெண்ட் அட்லியும் வின்சென்ட் சர்ச்சிலும் பேசி சுதந்திரம் கொடுத்து விடலாம், ஆனால் நாம் வந்து விட்டால் இந்தியா சிதறண்டு போய்விடக்கூடாது, மொழியால் பிரியக்கூடாது, மதத்தால் பரவக்கூடாது. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தி எங்கே இருந்தார்? தேச பிதா டெல்லியில் இருந்தாரா? தலைநகரில் இருந்தாரா? வாழ்வு சுதந்திரம் வந்து கொடியேற்றினாரா? நவகாலியிலே இருந்தார். ரத்த ஆடு ஓடிக்கொண்டிருந்தது. இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கு மோதல். ஒரு ஒற்றை கோவணத்தோடு, ஒற்றை செருப்போடு, கையில் தடியோடு, துப்பாக்கி குண்டுகள் முழங்கிக் கொண்டிருந்த எல்லை பகுதியிலே காந்தி போய் உட்கார்ந்தார். அமைதி திரும்பியது. சுதந்திர நாடு என்று தேசப்பிதா தேசத்தில் இல்லை. அப்ப எப்படி கொடுக்க போற சுதந்திரம் முன்னாடியே கேட்டாங்க வெள்ளக்காரங்க. அப்ப எப்படின்னு கேட்டப்ப 3 பெரிய கட்சி இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், 542 சமஸ்தானங்கள் கொண்ட, சமஸ்தானங்களை உள்ளடக்கிய சமஸ்தானங்களுக்கான அமைப்பு, கூட்டமைப்பு. 542 பேர். புதுக்கோட்டை சமஸ்தானம், ஹைதராபாத் சமஸ்தானம், 542 சமஸ்தானம் நம்மளோட இல்ல. சுதந்திரம் அடைஞ்சு நம்மளோட இல்ல. அப்புறம் சர்தார் வல்லபாய் பட்டேலும் நேரு சேர்த்தாங்க. அப்ப காங்கிரஸ் பேரியக்கம் என்ன சொல்லுகிறது? முஸ்லீம் லீக் என்ன சொல்லுகிறது? 542 நாடுகளுடைய சமஸ்தானங்களின் தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அந்த அமைப்பினுடைய தலைவர்கள், அவர்களும் அரசியல் கட்சி. 3 பேர்த்தையும் கூப்பிட்டாங்க வெள்ளக்காரன். பல ஆயிரம் கிலோமீட்டர் போனான். அதற்கு அனுப்பி வைக்கப்பட்ட பேர் லார்ட் கிரிஸ். கிரிஸ் தூதுக்குழு இந்தியாவுக்கு வந்துச்சு. ஐயா, நாங்கள் சுதந்திரம் கொடுன்னு முடிவு பண்ணிட்டோம், ஆனா இப்படி அடிச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி கொடுக்கறது, ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்கினால் எப்படி வழங்க வேண்டும், ஏன் வழங்க வேண்டும், கொடுத்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுவதற்கு கிரிஸ் குழு வந்தபோது இந்த 3 கட்சிகளின் சார்பில் 3 பேர் போனாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்துல் கலாம் ஆசாத், முஸ்லீம் கட்சியின் சார்பில் ஜின்னா, 542 தேசங்களின் சார்பில் நவாப் பீகார். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வெள்ளக்காரன் கேட்டப்போ போய் சாட்சி சொன்ன 3 பேர் முஸ்லீம். அந்த முஸ்லீம் அந்த நாட்டில் இருக்கக்கூடாது மோடி சொல்வதற்கும் அமித்ஷா சொல்வதற்கும் என்ன யோகிதை இருக்கிறது? அப்படி வாங்கின சுதந்திரம். அதற்கு பின்னால் அரசியல் நிர்ணய சபை மைனாரிட்டி ரைட்ஸ் அப்படி சொல்லுகிற போதுதான் சொல்லுகிறார் சர்தார் பட்டேல், இன்றைக்கு நாம் சிறுபான்மை மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த உரிமைகள் அவர்களுக்கு ஏதோ பச்சாபதத்தின் அடிப்படையிலே கொடுக்கப்பட்ட உரிமைகளாக இருக்கக்கூடாது. இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில், 15 ஆண்டுகளில் இந்தியாவில் இஸ்லாமியர்களும் இருக்கக்கூடாது, இந்துக்களும் இருக்கக்கூடாது, தேசபக்தி உள்ள இந்தியர்கள் மட்டுமே இருக்க வேண்டும், மதம் நம்மை பிரிக்க கூடாது, இந்த தேசத்தில் எல்லோரும் சமமாக இருக்க வேண்டும். அதை நோக்கிய முன்னெடுப்பு பயணத்திற்காக இந்த சலுகைகளை, இந்த உரிமைகளை, இந்த கடமைகளை அந்த மக்களுக்கு நாம் வழங்குவோம் என்று பேசியிருக்கிறார். சர்தார் பட்டேல் என்ன பேசினார் விட்டுட்டான், சிலையை வச்சு ஏமாத்திரம்.
அவர் ஒரு தப்பு பண்ணார். என்ன தப்பு பண்ணார்? காந்தியை சுட்டதுக்கு பிறகு, காந்தி சுடப்பட்டதற்கு பிறகு பிரதமர் வெளிநாட்டிலே இருக்கிற போது ஆர்எஸ்எஸ் காரர்களை காங்கிரஸில் சேர்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் தவறிழைத்து விட்டீர்கள், ஆனால் தேசபக்தி உங்களிடத்தில் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறேன் சொன்னார். மன்னிக்கலான்னு சொன்னார், வேற ஒன்றும் இல்லை. திரும்ப ஆர்எஸ்எஸ் பேன் எடுத்துக்கிட்டு, நீங்களும் இந்தியா தாண்டா வந்துருந்தா வந்திருக்கோம், உங்களுக்கு ஆர்எஸ்எஸ் வேணாம், ஆர்எஸ்எஸ் வேணாண்டா, கெட்ட வழிக்கு போகாத, எங்களோட சேர்ந்துக்கு உங்களுக்கு மன்னிக்கிறோம்னார். ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டதுக்காக சர்தார் பட்டவர் நல்லவர், நேரு கெட்டவர்ங்கிறான். இப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கிறவங்க அந்த நாட்டில் புனித நல்லவன், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறவங்களாம் கெட்டவன். ஒரு தனி மனிதனை தாண்டி இப்ப நாட்டுக்குடி வந்தாச்சு. இப்ப காஷ்மீர் சட்டத்தை எதிர்த்தீர்களே, 370 குடியுரிமை சட்டத்தை எதிர்த்தீர்களே, அமித்ஷாவும் மோடியும் மார்க்கத்தை கொடுக்கிறார்கள். காஷ்மீரை காப்பாற்றியவர்கள் நாங்கள், காஷ்மீர் மக்களுக்கு உரிமை கொடுத்தவர்கள் நாங்கள், காஷ்மீரை இந்தியாவோடு முழுமையாக இணைத்தவர்கள் நாங்கள். அந்த விவாதத்தை நான் கலந்துக்க முடியல. நான் என்ன சொல்லியிருப்பேன், லூசுங்களா நீங்க, வரலாறு தெரியுமா? பாகிஸ்தான் பிரிந்த போது காஷ்மீரை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் ஹரிசிங் இந்து, மன்னன் இந்து, மக்கள் பெரும்பான்மை மக்கள் இஸ்லாமியர்கள். அவர் இந்தியாவோடு அந்த மாநிலத்தை இணைக்க வேண்டும் சொன்ன போது உள்ளபடியே எதிர்ப்பு இருந்தது. அந்த எதிர்ப்புக்கு இடையிலே தான் அந்த மக்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்தார் ஹரிசிங். அப்போது என்ன உத்தரவாதத்தை கொடுத்தோம்? ஐக்கிய நாடுகள் சபைக்கு பிரதமராக இருந்த நேரு அவர்களும் இந்திய அரசாங்கம் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தது. நாங்கள் அவர்களை சேர்த்துக் கொண்டோம். அந்த மன்னர் சொன்னார், அவர்களுக்கு எல்லா உரிமைகளையும் வழங்கி அவர்கள் எங்கள் தேசத்தோடு வருவதற்கு மனப்பூர்வமான ஒப்புதலை வழங்குவதற்கு அடுத்த 5 அல்லது 10 ஆண்டுகளில் we will conduct a plebiscite, நாங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்துவோம். அந்த உத்தரவாதத்தின் பேர் காஷ்மீர் இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாவாவை பாகிஸ்தான் கொண்டு வந்திருக்கிறது, காஷ்மீர் எங்களோடு இருக்க வேண்டும் என்று. எங்கே? யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய சபையில். அப்ப கேஸ் போட்டப்ப, வழக்கு போட்டப்ப பாகிஸ்தான் எங்களுக்கு சொந்தம் என்று, காஷ்மீர் எங்களுக்கு சொந்தம் என்று பாகிஸ்தான் வழக்கு போட்ட போது இந்திய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னவென்றால், இல்லை 10 ஆண்டுகளில் we will conduct a plebiscite, வாக்கெடுப்பு நடத்துவோம். அவர்கள் பிரிந்து சென்று பாகிஸ்தானோடு சேருவதாக இருந்தால் எங்களுக்கு கவலை இல்லை, வருத்தம் இருக்கும், கவலை இல்லை. அவர்கள் தலைவிதியை அவர்களே தீர்மானித்துக் கொள்ளட்டும். 10 வருஷம் ஓடிச்சு. 52 யுனைடெட் கேஸ்ல கேட்கிறான் செக்யூரிட்டி கவுன்சில், என்ன ஆச்சு நீங்க சொன்ன பிளபிசைட்னு? நான் பட்டவர்த்தனமா சொல்கிறேன், 1996 நாடாளுமன்ற உறுப்பினர் நான், 31 வயசு எனக்கு. கமிட்டி டூர் போறோம், ஜம்முக்கு போனோம், லேவுக்கு போனோம், கடைவீதிக்கு போனா நீங்க இந்தியாவில் வந்து வரீங்களான்னு கேட்டாங்க. உண்மையை ஒத்துக்கணும்ல. 96 வரை சில பேர் தங்களை இந்தியர்களாக உணராத ஒரு சூழ்நிலையை அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்நிலை இருந்துச்சு. நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்ல, 1962, 63 சுதந்திர போராட்ட வீரராக இருந்து மேற்கு வங்காளத்தில் கவர்னராக இருந்த கைலாஷ் கட்சு, நேருடைய நண்பர், அவர் எழுதுகிறார் கடிதம் 62 நேரு அவர்களை இப்போதாவது இங்க காஷ்மீரை சேர்த்துடலாமான்னு. நேரு கைப்பட லெட்டர் இருக்கிற ஆவணத்தில் இருக்கு. இப்பவும் ஒரு 10-20% மக்கள் தங்களை இந்தியர்களாக உணராமல் இருக்கிறார்கள், அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு காலம் தேவைப்படுகிறது, இன்னும் கொஞ்ச நாள் 370 இருக்கும், என்றைக்கேன்னு ஒரு நாள் அவர் நம்ம நாட்டோடு அவர்களாகவே இணைவார்கள். ஏறி இதெல்லாம் முக்கியம் இல்ல. 52 கேள்வி கேட்கிறான், 56, 57 இந்தியாவை பார்த்து கேள்வி கேட்கிறான். நீங்க பிளபிசைட் நடத்துவேன், பொது வாக்கெடுப்பு நடத்துவேன், அவர்கள் பாகிஸ்தானுக்கு போவதாக இருந்தால் போகலாம் என்று உத்தரவாதம் தந்தீர்களே இந்த வழக்கில், பாகிஸ்தான் போட்ட வழக்கில், உங்கள் நிலைப்பாடு என்னன்னு கேட்டாங்க. 53 இந்தியா சார்பாக யார் போன தெரியுமா? MC சாக்லா. படிச்சிருக்கீங்களா? MC சாக்லா என்ற ஒரு இஸ்லாமியர், மெத்த படித்த மேதை, பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அமெரிக்காவினுடைய தூதர், உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி. ஒரு ஆளுக்கு இத்தனை முகமா? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி, வைஸ் சான்சலர், கல்வியாளர், அம்பாசடர், அதற்கு பிறகு நேருவால் கேபினெட்டில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட அமைச்சர் முகமது அலி சாக்லா, இந்தியாவினுடைய கல்வித்துறை அமைச்சர், ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட், அவரை தான் ஐநா சபைக்கு நேரு அனுப்பிச்சார். நேரு அனுப்பிச்சப்ப என்ன சொல்லுவாங்களோ, பிளபிசைட் நடத்த மாட்டாங்க, இந்தியா தோத்து போகும்னு சொன்னப்ப அருமையான ஒரு பதிலை அந்த யுனைடெட் நேஷன் ஐக்கிய சபையில் MC சாக்லா ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். எதற்காக பிளபிசைட்? நாங்கள் இந்தியாவிலே பொது தேர்தலை நடத்திவிட்டோம்,
காஷ்மீர் மக்களும் பொது தேர்தலில் கலந்து கொண்டார்கள். அந்த பொது தேர்தலில் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதை பிளபிசட்டாக கருதலாம். காஷ்மீர் எங்களோடு இருக்கிறது, அதே போதும் என்று சொல்லி அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல வாக்கெடுப்பு இல்லாமல் பார்த்துக் கொண்டு எங்களுடைய பொது தேர்தல் தான் வாக்கெடுப்பு. 52 நாடாளுமன்ற தேர்தல் எங்களுடைய பொது தேர்தல் இருக்குல்ல, அந்த தேர்தல் காஷ்மீர் மக்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. எங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. எனவே தனியாக ஒரு பிளபிசை, ஒரு வாக்கெடுப்பு இதற்காக தேவையில்லை. அந்த பொது தேர்தல் தான் வாக்கெடுப்பு என்று சொல்லி அன்றைக்கு யுனைடெட் நேஷன்ஸ்ல அந்த கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்து காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்து அந்த தாவாவை முடித்து வைத்த பெருமை ஒரு இஸ்லாமியருக்கு உண்டு. அந்த காஷ்மீரை இங்க இருந்து காப்பாற்றுவீங்களே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இது வரலாறு தெரியாதனால கொஞ்சம் பேர் தலையாட்டிட்டு. ஆக இப்படியெல்லாம் சிறுபான்மை மக்களுடைய நலனை பாதுகாத்த இயக்கம் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் பேர் இயக்கம், ஜவஹர்லால் நேரு. எங்களுக்கு உடன்பாடு இல்லை. இதே இந்தி மொழியை தெரிந்த போது நேரு வரக்கூடாது என்று கருப்பு கொடி காட்டினோம். அதே தவிர ராஜீவ்காந்தி நாளைக்கு பிரதமர் வந்து ராகுல் காந்தி செய்தால் அவருக்கும் கருப்பு கொடி காட்டுவோம். அதுல எங்களுடன் பிரச்சனை. ராணிப்பேட்டையில் பேசிட்டு இருக்கும்போது ஆளூர் நல்லா சொன்னார், அண்ணன் ராஜா சாய்பாக மாறிட்டார். நான் சொன்னேன், இப்படிலாம் பேசாத, இஸ்லாமியர்கள் உரிமை பாதிக்கப்பட்டிருக்கிறது, நான் சாய்பா இருக்கேன். ஒருவேளை ராணிப்பேட்டையில் இஸ்லாமியர்கள் ஆதிக்கம் அதிகமாகி 10 பேர் இந்து இருந்து 20 பேர் கிறிஸ்டின் இருந்து அவன் பாதிக்கப்பட்டால் அவனுக்காகவும் நான் பேசுவேன். பெரியார் எங்களுக்கு அதான் சொன்னார், அண்ணா அதான் எங்களுக்கு சொன்னார், கலைஞர் எங்களுக்கு அதான் சொன்னார், ஸ்டாலின் அதான் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லிவிட்டு சொன்னேன், சேகுவாரை படித்திருப்பீர்கள், மிகப்பெரிய போராளி. அவருடைய பிறந்த நாடு அர்ஜென்டினா. பொலிவியாவிலே போய் போராடின, கியூபாவிலே போய் போராடினான் பிடல் காஸ்ட்ரோவோடு. புரட்சி வெற்றி பெற்றதற்கு பிறகு அங்கே அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டான், நிதி மற்றும் சட்டம். அவன் நாடு இல்ல, அவன் போய் புரட்சி செஞ்ச நாடு கியூபா, அமைச்சராக இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற பொலிவியாவிலே போராட்டம், புரட்சி போராட்டம். மந்திரி பதவியை சொல்லிட்டு சொல்லாம கொள்ளாம அந்த ஊரை போய் ஆய்வு தூக்கினான். அங்க கேட்டாங்க, நீ பிறந்தது அர்ஜென்டினா, அமைச்சராக இருந்தது கியூபா, இங்க ஏன் வந்து போராடுறன்னு கேட்டான். அப்ப அவர் சொன்ன பதில் தான் அவருடைய கல்லறையில் இருந்தார்கள். அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். அவர் சொன்னார், எந்த தேசம் அடிமைப்பட்டு கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை நாடு. எனக்கு நாடே இல்லடா, மொழியே இல்லடா, மதமே இல்லடா, எங்கெல்லாம் அடிமை இருக்கானோ அவனுக்காக போராடுவேன். திமுக எங்கெல்லாம் ஆதிக்கம் இருக்கிறதோ, அடிமை முறை இருக்கிறதோ, அங்கெல்லாம் நின்று போராடும் என்பதற்காக இன்றைக்கு நாங்கள் எங்கள் தலைவரின் சார்பில் உத்தரவாதம் தருகிறோம். உயிர் உள்ளவரை, கடைசி போராட்டத்தினுடைய வெற்றி கிடைக்கும் வரை உங்களோடு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். சட்டப்பிரிவு எல்லாம் சொன்னாங்க. நான் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், ஒரு சூட்சத்தோடு சொல்றேன். எவ்வளவு பெரிய ஃப்ராடு தெரியும் அந்த மோடியும் அமித்ஷாவும். நான் ஓப்பனா சொல்றேன், பயங்கர ஃப்ராட். அரசியல் சட்டத்தில் மன்னிக்க முடியாத படுகொலை செய்த நீங்கள் நேராக சொல்லியிருக்கேன். It is unpardonable onslaught on the constitution which was done by Modi and Amit Shah. நாடாளுமன்றத்தில் என்ற பதிவு இருக்கு. என்ன தெரியுமா காரணம்? இந்த சட்ட திருத்தம் 1995 வந்துச்சு நரசிம்மராவ் காலத்தில். அந்த சட்ட திருத்தத்துக்கு என்ன அடிப்படை? நான் கேட்கிறேன், உங்களுக்கு ஜபர்லா இருக்கா சட்டசபையில் ஒரு சட்டத்தை திருத்தணும்னா அதற்கான தேவை இருக்கணும்ல, அதற்கான டிமாண்ட் இருக்கணும்ல. இந்த சட்டத்தை திருத்துங்க, அதில் குறை இருக்குன்னு சொல்லணும்ல. எவனோ 2 பேர் மனு கொடுத்துருணும்ல, ஒரு போராட்டம் இருக்கணும்ல, டிமாண்ட் இருக்கணும், தேவை இருக்கணும். 1995 54 கொண்டு வரப்பட்ட சட்டம் வக்ஃப் சட்டம், அப்புறம் 65, 66, 84 வரைக்கும் திருத்தங்கள். 1995 நரசிம்மராவ் கொண்டு வந்த சட்ட திருத்தம் எந்த அடிப்படையில்? 84 கொண்டு வந்தாங்க இந்திரா காந்தி, எந்த அடிப்படையில்? 1970 அன்றைக்கு பிரதமராக இந்திரா காந்தி இஸ்லாமிய பெருமக்கள்லாம் அமைப்புகள்லாம் போய் வக்ஃப் சட்டத்திலே ஓட்டை இருக்கிறது, எங்கள் சொத்துக்கள்லாம் பறிபோகுதுன்னு சொன்னப்ப அதற்காக ஒரு குழுவை அமைத்து அந்த குழு நாடெல்லாம் சுற்றி எல்லாத்தையும் கேட்டு 1970 a white paper was submitted before the parliament for discussion. 1970 ஒரு அறிக்கையை நாடாளுமன்றத்தில் கொடுத்தாங்க, பிரைம் மினிஸ்டர் போட்ட குழு. அந்த அறிக்கையோட ரெக்கமெண்டேஷன் தான் 84 கொஞ்சம் நிறைவேற்றினாங்க. விடுபட்டு போனதை 1995 நிறைவேற்றினாங்க. அப்போ ஒரு சட்டத்தை மாற்றுகிற போது, திருத்துகிற போது அதற்கு பின்னாலே தரவுகள் வேண்டும், அதற்கு பின்னால விவாதங்கள் வேணும், அதற்கு பிறகு டிமாண்ட் வேணும். டிமாண்டே எல்லாமே செய்ய முடியாத உள்நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப 95 காரணம் இருக்கா? நீங்க திரும்ப வாங்க 2013 மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்தார், சோனியா காந்தி இருந்தாங்க. அப்ப நிறைய திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்? சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்.
சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்டை நாடாளுமன்றத்தில் டிஸ்கஸ் பண்ணி சச்சார் கமிட்டி என்னென்னலாம் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததோ அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் பரிந்துரைகளை நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது. அந்த பரிந்துரைகளின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் 2013. அப்ப 1995 முறையான சட்ட திருத்தம். அதுக்கு பின்னாடி பின்புல இருந்தது, பேசிஸ் இருந்தது, அடிப்படை இருந்தது, ஆரோக்கியமான விவாதம் இருந்தது, ஆரோக்கியமான கேட்பு இருந்தது. அதை நாடாளுமன்றத்தில் விவாதித்தார்கள். விவாதத்திற்கு பின்னால் ஓட்டெடுப்பு கூட்டாங்க. அதுக்கு பின்னாடி அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. 2013 சச்சார் கமிட்டி ரிப்போர்ட் அதை பேசினாங்க, விவாதிச்சாங்க, தேவை இருந்தது, டிமாண்ட் இருந்தது, உங்களுடைய குரல் இருந்தது, நாடாளுமன்றம் ஏற்றுக்கொண்டது, விவாதித்தோம், ஓட்டு போட்டோம், அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. இந்த கமிட்டிக்கு போய் 3 வருஷம் ஆச்சு இந்த ரகசியத்தை கண்டுபிடிக்கிறது. இந்த சட்ட திருத்தம் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல எந்த ஊர்ல இட் இஸ் அன்னோன் டு தி ஜூரிஸ்ப்ருடன்ஸ், கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், சிவில் ஜூரிஸ்ப்ருடன்ஸ். உலகத்துல சட்டம் இயற்றுகிற எந்த நாடு இந்த அயோக்கியத்தை பண்ண முடியாது. மோடியை தவிர, அமித்ஷா தவிர. அவ்வளவு பெரிய அயோக்கியத்தை. என்ன காரணம் சொல்றேன், இது ஒண்ணுமே இல்ல. 2013 என்ன சட்ட திருத்தங்கள் வந்துச்சோ, 995 என்ன சட்ட திருத்தங்கள் வந்துச்சோ, அந்த சட்ட திருத்தங்களை சச்சார் கமிட்டி மூலமாகவும் 1970 வெள்ளை அறிக்கை மூலமாகவும் வந்த சட்ட திருத்தங்களை சைலண்டா வெளியே தள்ளுறதுக்கு இல்ல, அதுக்கு பேரு திருத்த சட்டம். எனக்கு இதயத்தில் கோளாறு இருக்குன்னு செண்டு வச்சிருக்கோம், அவருக்கு காலில் கோளாறுன்னு மூட்டு வச்சிருக்கு. மூட்டை உள்ள வச்சிருக்கிறோம் சரியில்லைன்னு கால் வச்சிருக்கோம். அப்பதான் நடக்க முடியும். நான் உன்னை சரி பண்றேன் அப்படின்ட்டு பச்சை சண்டை புடுங்கிறது. மூட்டில் இருக்கிற ஜபர்லகான் மூட்டில் இருக்கிறது வெளியே எடுக்கிறது. ஏன்னா நான் நல்லா இருக்குன்னு எதெல்லாம் சேர்த்தானோ அதெல்லாம் பிடிக்கிட்டு எனக்கு சாவடிக்கிறதுக்கு பேர் நல்ல சட்டமா? அதனால தான் சொன்னேன். அதனால நான் என் தலைவர் ஒன்றும் கேட்கல. பேசுன முற்பா நான் வருத்தப்பட்டேன், தலைவர் கோச்சு போறாருன்னு. இல்லை நீ பேசுனா சரின்னு என்ன சொன்னேன். நாடாளுமன்ற நிலைக்கு நான் இருந்தேன். ஒவ்வொருத்தரும் வந்தான். 1 கோடி ரூபாய் கொடுத்து வந்தாங்க ஜபர்லகான் அண்ணன். மும்பையில் குஜராத்தில் 1 கோடி ரூபாய் கொடுத்து சீனியர் கவுன்சில் ஆஃப் மும்பை ஹைகோர்ட் அப்பியர் பிஃபோர் அஸ். உங்களுக்கு முன்னாடி வந்தாங்க. நான் செக்ஷன் சொல்ல நேரம் இல்லை, மணி 9 ஆச்சு. இந்த சட்டம்லாம் தப்புன்னாங்க. நான் தான் குறுக்கு விசாரணை பண்ணேன். ஒழுங்கா படி, இதை படி, அதை படி, இதை படி, இப்படி சொல்றது பையனை வணக்கண்டு போயிட்டான். நாடாளுமன்றத்திலே சொன்னேன், உன்னுடைய சட்டத்தினுடைய ஒவ்வொரு பிரிவையும் அடித்து நொறுக்கி இருக்கிறேன். கொடுத்த தவறுகள் தரவுகள் எல்லாம் தவறு. அமைச்சர்கிட்ட கேட்டேன், உனக்கு தில்லு இருந்தா உனக்கு நேரம் சொல்றேன், சவால் விடுறேன். இப்ப நீ பேசிருக்கிற 1 மணி நேரம் சட்டத்தில் அமைச்சர் அவர்களே உன் பேச்ச டெக்ஸ்ட் ஆடு நாளை காலையில் ஜேபிசி பார்லிமெண்ட் குழுல வந்த சாட்சியங்களை எடு, நான் கேட்ட கேள்விகளை எடு, அங்கே வந்து உண்மையை எடு, அதுவும் எழுத்துப்பூர்வமா இருக்கு. இந்த 2 எழுத்துப்பூர்வமாக இருக்கிற ஒன்றை நீங்க கலந்து ஒன்ன ஒப்பிட்டு பார்த்து எது சரி எது தப்புன்னு நீ சொல்ற கருத்து சரின்னா நான் நாடாளுமன்ற பதவியை ராஜினாமா பண்றேன். உடம்புல ஓட்ட எங்கெங்கெல்லாம் இருக்கு அவன் புத்திட்டாங்க. பதிலே இல்ல. ராஜாவுக்கு பதில் இல்லைன்னா திமுகவுக்கு பதில் இல்லை. திமுக முத்துவேல் கருணாநிதிக்கு பதில் இல்லை, ஸ்டாலினுக்கு பதில் இல்லை. அங்கேதான் ஒற்றை மனிதனாக நான் இன்னும் கூட சொன்னேன். இந்த கேவலத்தை எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் நிறைவேற்றுகிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேற்றினா 140 கோடி பேர் அதை ஒத்துக்கிட்டதா பொருள். ஆனா அதே சட்டத்தை நாங்க எடுத்து தீர்மானம் போடுறோம் சட்டசபையில். 8 கோடி பேர் அதை எதுக்குறோம். டேய் நான் என்ன சொன்னேன், ஐயா மோடி அவர்களே பிரச்சனை சட்டமன்றம் ஒன்று சொல்லுது, நாடாளுமன்றம் ஒன்று சொல்லுது. இந்த மோதல் இப்படியே போனா இந்தியா ஒன்னா இருக்காது, ஜாக்கிரதை. எப்படி ஒரு தமிழ்நாட்டுடைய சட்டமன்றமும் நாடாளுமன்றம் எதிர்ப்புதலாக இருக்கலாம்? தப்பு இல்லையா ஜனநாயகத்துக்கு? நான் சீரியஸா கேட்க, சிரிக்கிறது இல்லை. தி பொலிட்டிக்கல் வில் ரிஃப்ளெக்டட் இன் தி பார்லிமெண்ட் இஸ் டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் அகைன்ஸ்ட் தி பொலிட்டிக்கல் ரிஃப்ளெக்டட் இன் தி அசெம்பிளி. சட்டசபையில் விருப்பம் ஒன்று இருக்கு, நாடாளுமன்றத்தில் விருப்பம் ஒன்று இருக்கு. ரெண்டுக்கும் மோதல் வந்தா மாநிலத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கு ஒன்றியத்துக்கு மோதல் வராதா? அந்த மோதலை வந்து நீங்க தீர்க்கலன்னா இந்த நாட்டுக்கு ஒருமைப்பாட்டுக்கு உண்டா வராதா? இதை சொன்னா சத்தம் போடுறோம், இதை சொன்னா சத்தம் போடுறோம். மிகப்பெரிய போராட்டம். ஆக 95 2010 கொண்டு வந்த சட்ட திருத்தங்களை, ஆரோக்கியமான சட்டத்தங்களை திருட்டுத்தனமாக வெளியேற்றுவதற்கு ஒரு புதிய மசோதா கொண்டு வந்த வரலாறு உலகத்தில் மோடியை தவிர, அமித்ஷாவை தவிர எங்குமே இல்லை. இதை நாணயமா ஒரு செய்யறதுக்கு தைரியம் தான் என்ன பண்ணிருக்கோம்னா ரிப்பீல் பில் ஒன்று கொண்டு வந்து 995 2013 ஏற்பட்ட சட்டங்களை நாங்கள் ரத்து செய்கிறோம் சொல்றானா நீ யோகிய, நீ நல்லவன், நம்பக்கூடிய எதிரி, உண்மையை சொல்லிட்டு கொண்டு வந்த. அதை சொல்லாம நாங்க நல்லது பண்றோன்னு நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே வக்கீலா இருக்கு, நாங்க கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மாசம் ஆகிற அளவுக்கு திருட்டுத்தனம் பண்ணிருக்கேன்னா நீ எவ்வளவு பெரிய ஆள், எவ்வளவு பெரிய ஃப்ராட்.
இதான் நாங்கள் கேட்டோம். எனவேதான் நான் மீண்டும் வருகிறேன். அரசியல் சட்டத்தை யாத்திரை சொன்னார்களே, இந்தியர்களாக நாங்கள் இந்திய நாட்டை இறையாண்மை உள்ள நாடாக, ஜனநாயக நாடாக, மதச்சார்பற்ற நாடாக, we the people of India having solemnly resolved to constitute in India into a sovereign, secular, socialistic, democratic republic என்று சொன்னார்களே, அந்த முகவுரையில் இருக்கிற அந்த சரத்துக்களை காப்பாற்றக்கூடிய ஒற்றை மனிதனாக இன்றைக்கு இந்தியாவில் நின்று கொண்டிருக்கிற ஒரு மகத்தான தலைவனாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார். நான் பெருமையோடு சொல்றேன். நான் சாதாரண ஒரு கிராமத்தில் அப்பா அம்மா 2 பேர் விவசாயி, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்து, அரசாங்க காலேஜிலேயே படித்து, அவங்க சொல்லி கொடுத்த இங்கிலீஷே வச்சு என்னை பார்த்து பயப்படுறாங்க. எல்லாம் இந்த வேட்டையை பார்த்து பயப்படுறான். என்ன காரணம்? ராஜாவுக்கா? எனக்கு பின்னாலே இருக்கிற முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின் என்ற தலைவனுக்கும் அந்த தலைவன் ஏற்றுக்கொண்ட பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்ற கொள்கைகளுக்கும். எனவே இந்த தத்துவம் இருக்கிற வரை, இந்த கொள்கை இருக்கிற வரை, இந்த இயக்கம் வரை உங்களோடு போராடுவோம், உங்களுக்கு துணை இருப்போம். நன்றி, வணக்கம்.